ஜவ்வரிசி வச்சு நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம். ஆனால் பொதுவாக நம்ம செய்கிறது வந்து பாயசம். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி கிச்சடிக்கு 1 கப் ஜவ்வரிசி ஒரு பவுலில் எடுத்து கழுவிட்டு அதில் 1 கப் தண்ணி ஊற்றி 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நாலு மணி நேரம் கழித்து ஜவ்வரிசியை வடிகட்டி வச்சுருங்க. நல்லா வடிகட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஜவ்வரிசி ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கிச்சடி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு லேசாக வறுத்த பிறகு இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை சீவி நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா வறுக்கணும். உருளைக்கிழங்கு பாதி வெந்த பிறகு அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது இதில் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா ஊறி இருக்கிறதுனால நல்லா குயிக்காக வெந்துடும். முக்கால்வாசி ஜவ்வரிசி வெந்த பிறகு அதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழியணும். எலுமிச்சம் பிழிஞ்ச பிறகு அதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜவ்வரிசி கிச்சடி தயார். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா கொஞ்சம் ஊறுகாய் இல்லைன்னா கார சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, நல்ல ஒரு டிஃபன் ஐட்டம் கூட. இது நீங்கள் கார சட்னி வச்சோ இல்லைனா ஒரு ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.